لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا إننا آمنا எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா எனவே எங்களை மன்னிப்பாயாக. வக்கீனா அஸாபன்னார் நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹு தஆலா இந்த துஆவை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை நாம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய ஈமானை அல்லாஹ் புதுப்பித்துக் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். எப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்க கூட சபையில நாங்க அமர்ந்திருக்கும் போது நீங்க அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பற்றி சொல்றீங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பற்றி சொல்றீங்க, சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றிலாம் நீங்க சொல்லும் பொழுது எங்களுடைய ஈமான் எங்களுடைய உயிரை விட மேலாக எங்களுக்கு தெரியுது. நாங்க ரொம்ப அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையில எங்களுக்கு பயங்கரமான ஒரு உறுதி வந்துருது. ஆனா இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு வெளியில போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எங்களுக்கு குறை ஏற்படுது. யார் ரசூலல்லாஹ், இதுக்கு நாங்க என்ன செய்யறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரும்போது அங்கு நடைபெறக்கூடிய பயான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஹஸ்ரத் பேசுறது நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரு ஈமான், ஒரு இறை நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு இறை நம்பிக்கை வரும். இன்னைக்கு எத்தனை யூடியூப் சேனல்கள்ல எவ்வளவு பயான்கள் இருக்குது, அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு இறை நம்பிக்கை ஏற்படும். அதை கேட்டு முடிச்ச உடனே அடுத்தடுத்த வேலைக்கு போகும் பொழுது அந்த ஈமான்ல குறை ஏற்படும். இதே நிலை சஹாபா பெருமக்களுக்கு இருந்துச்சு. என்ன, நாம இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயத்தை கேட்கிறோம், ஆனா சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை நேரடியாகவே பார்த்தாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்படியே என்ன யார சொல்லலாம் செய்யறதுன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவும் ஒரு ஈமானினுடைய அடையாளம் தான், இதுவும் ஒரு இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் தான். இருந்தாலும் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கறதுனால, குறிப்பா இந்த ரப்பனா இன்னனா ஆமன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை துஆக்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஆனா அதுல இறை நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசல. ஆனா இந்த துஆவுல இறை நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுறான். ரப்பனா இன்னனா ஆமன்னா, யா அல்லாஹ் நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல, உன்னை மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஃபக்ஃபிர் லனா எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக. அப்போ அந்த இறை நம்பிக்கையை முன்வைத்து அல்லாஹ்விடத்துல நாம் பாவ மன்னிப்பு தேடுமாறு இந்த ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்காத மனிதர்களுடைய அடையாளங்கள். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. ஆண்களை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்களையும், அதே போன்று பெண்களை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் என்று ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இது புகாரியிலேயும் அபூதாவுலையும் இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு தகுந்த ஆடையைத்தான் அணியணும். ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு உண்டான நளினத்தோடு தான் அவன் நடந்துக்கணும். ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு உண்டான ஒழுக்கத்தை, அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த பெண்மைக்கு உண்டான கண்ணியத்தை அவளுடைய பேச்சிலையோ
அவளுடைய நடைமுறைகளிலேயோ அல்லது அவள் உடுத்தக்கூடிய ஆடைகளிலேயோ என்ன செய்திடக்கூடாது. ஒரு ஆணை போன்று ஒரு பெண் மாறக்கூடாது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சபித்து அதை எச்சரித்து காட்டுகின்றார்கள். அதே மாதிரி ஒரு ஆணை போன்ற ஆணுக்கு என்ன ஆடையோ அந்த ஆடையைத்தான் ஒரு ஆண் அணிய வேண்டும், அதைத்தான் ஒரு ஆண் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை போன்ற ஒரு ஆடையை ஒரு ஆண் அணிவதையோ அல்லது பெண்ணை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஆண் இருந்தான்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நடை உடை பாவனைகள் இதெல்லாம் ஆண்களை போன்று பெண்கள் செய்வது, பெண்களை போன்று ஆண்கள் செய்வது, அதுவும் குறிப்பாக ஆடையினுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப இருந்து அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வீடுகள்ல வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆடைகளுடைய விஷயத்துல பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு உண்டான ஆடைகளையே அந்த குழந்தைகளுக்கு அணிய வைத்து அவர்களை அந்த நிலையிலேயே கொண்டு வரும். இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சமய சகோதரருடைய குடும்பங்களையே நம்ம பார்க்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை போன்று என்ன செய்யறாங்க, முடியை வெட்டி விடக்கூடிய, தலைமுடியை வெட்டி விடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகளை அணிவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை போன்று மாற்றிக் கொள்வதை பார்க்கிறோம். கேட்டா எனக்கு ஆண் குழந்தை இல்லை, அதனால இந்த குழந்தைய நான் ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கிறேன், எனக்கு பெண் குழந்தை இல்லை அதனால இந்த குழந்தையை நான் பெண் குழந்தை மாதிரி வளர்க்கிறேன்னு சொல்லி சொல்றோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிமுறையின்படி இதையெல்லாம் தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆடை கூட மாற்றக்கூடாது, விற்பனை செய்து கொள்ளக்கூடாது, நடை உடை பாவனைகள்ல கூட ஒரு ஆண் பெண்ணை போன்று ஒரு பெண் ஆணை போன்று நடந்துகிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்பதாக சாபத்திற்குரியவர்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை இவர்கள் பெற முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண் தன்மை மிகுந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பார்க்கிறோம், இவங்கள அலிகள், அரவாணிகள், திருநங்கைகள், மூன்றாம் பாலினத்தவர்கள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப மூன்றாம் பாலினத்தவர்கள் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நிலையில பெண் தன்மை அதிகமாக மிகுந்த நிலையில் காணப்பட்டவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள், இவங்களை நீங்க பழிக்க கூடாது என்பதாக சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த நிலையிலையுமே இந்த திருநங்கைகளை நீங்க பழிக்க கூடாது, அவர்கள் பழிப்புக்குரியவர்கள் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற எதுவுமே அவங்களை பத்தி சொல்லல. அவர் இந்த திருநங்கைகளை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிப்புக்குரியவர்கள் அல்ல, அது இறைவனுடைய ஒரு படைப்புல உள்ளது. ஆனா அவங்களை இஸ்லாத்தினுடைய கணக்கின்படி அவங்க ஆண்களாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தன்னிடத்துல பெண்ணினுடைய அந்த தன்மைகள் அதிகமாக மிகுந்த நிலையில காணப்படுவதன் மூலமாக ஊசி போட்டுக்கொண்டு தன்னுடைய உடல் அங்கங்களை மாற்றிக் கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார். அல்லாஹ்வின் கொடுத்த அந்த உடல் அங்கங்களை மாற்றிக் கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்களை அவங்களை விட்டு நம்ம ஒதுங்கித்தான் இருக்கணும். ஆனா இயற்கையாகவே ஒரு ஆண் பெண் தன்மை அதிகமாக மிகுந்த நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை நீங்க பழிக்காதீங்க. ஆனா பெண் தன்மை அதிகமாயிடுச்சுங்கிற காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய உடல் அங்கங்களை பெண்ணை போன்று மாற்றிக்கொள்ளக்கூடிய ஊசி போட்டு மாத்திரை போட்டு மருந்து போட்டு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் தூரமாவே இருங்க என்பதாக எச்சரிக்கையும் நமக்கு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பு கிடைக்காதவர்கள் என்பதாகவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. பச்சை குத்திவிடும் ஆண்கள், பச்சை குத்திவிடும் பெண்கள், அதே மாதிரி பச்சை குத்தி கொள்ளும் ஆண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் என்ன செய்யறாங்க, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்காது, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தலைமுடிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பெண்கள், தன்னுடைய கூந்தல் என்ன செய்யறது, இன்று அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. கூந்தலை ஹேர் கட்டிங் அப்படிங்கிறது நீ பெண்களுக்கு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. தலைமுடிகளை வெற்றி கொள்ளக்கூடிய பெண்கள் அதே போன்று என்ன செய்யறாங்க,
மருத்துவ காரணம் இல்லாமல் அல்லாஹ் தந்த உருவங்களை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். இவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். இன்னைக்கு இந்த பச்சை குத்துறதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்தினுடைய முறைப்படி எப்படி இருந்துருச்சு, அது ஒரு ஃபேஷன் மாதிரி இன்னைக்கு ஆகி போயிடுச்சு பச்சை குத்துறது. இஸ்லாமிய சட்டத்தினுடைய ஷரியத்தினுடைய வழிமுறையின்படி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு இது ஹராம். நீங்க அந்த பச்சை குத்துறது எவ்வளவு பெரிய நவீனமா வந்தாலும் சரி, இன்னைக்கு டாக்டர்னு சொல்றாங்க, அது எவ்வளவு பெரிய அது நவீனமாக அது வளர்ந்து வந்தாலும் சரி, இல்ல நான் உருவத்தெல்லாம் குத்தல, நான் ஒரு பூவை தான் குத்துறேன், நான் ஒரு பேரை தான் குத்துறேன் என்பதாகலாம் 1000 காரணத்தை சொல்லிட்டு உள்ள போனாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தினுடைய வழிமுறையின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை சபித்து எச்சரித்து சொல்றாங்க, இதை கூடவே கூடாது. அப்ப பச்சை குத்துறது, இன்னைக்கு சொல்ல போன அந்த டாட்டு வரைகிறது, இது போன்ற செயல்கள் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். உடல் அமைப்புகளை மாற்றிக்கொள்வது, உடல் அங்கங்களில் பச்சை குத்திக் கொள்வது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வெறுப்பை ஏற்படுத்தி தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய வெறுப்பும் சாபத்திற்குரியவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து காட்டுகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற பாவமான காரியங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நன்மையான காரியங்களில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு